ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன் வெல்கம் பேக் டு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ரொம்ப நாள் வச்சு வீடியோ போட்டு எனக்கே தெரியும், ஒரு 5 to 6 month கேப்பு. ஸோ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக மேக் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ. நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஜாவா பைக் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சர்வீஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதில் கேட்டு இருந்தாங்க, என்ன ப்ரோ பைக் வாங்கலாமா, எப்படி இருக்கு எல்லாம் கேட்டு இருந்தாங்க. ஸோ அது கமெண்ட்ஸ் அந்தந்த டைம்ல நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட் வந்து 100% வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே ஃபேக்கு. ஸோ வண்டி வந்து இன்ஜின் ஹீட் இஷ்யூ இருக்கு. ஜாவா படிட்டு வச்சிருக்கவங்க எல்லாமே தெரியும். ஹீட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஐஓஎஸ்ல போனால் அவங்களுக்கு தெரியாதுனாங்க, கரெக்ட். பட் சிட்டியில் இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல யூஸ் பண்ற பைக்கா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த பைக் எல்லாமே வந்து இந்த லடாக் சொல்றாங்களே அந்த இடத்துக்கான பைக் தான் இதெல்லாம். ஸோ லாங் ட்ரிப் அடிக்கிறதுக்கும் அதுக்கான பைக் தான். ஏன்னா சிட்டிக்குள்ள நீங்க ஓட்டினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 kilometers போனீங்கன்னா போதும், நீங்க ஒரு முட்டையை உடைச்சு ஆபாயில் போட்டு சாப்பிடலாம் அந்த வண்டியில, அவ்வளோ ஹீட் ஆகும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் இதெல்லாம் அனுபவப்பட்டேன். ஒரு பொருளை நான் காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ அதுக்கான என்னென்ன ஃபேஸ் பண்ணணும் அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஷோரூம்ல போறோம், அந்த ஷோரூம் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் பீரியட்ல அவங்க அப்ரோச் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நம்மள வந்து பிடிச்சி போச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன்லாம் பண்ணிட்டு இனிஷியல் பேமெண்ட் கட்டுறோம். கட்டி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நாம தான் அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஆனா பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நம்ம கால் பேக் பண்றாங்க, சார் எப்போ வரீங்க, என்ன பண்றீங்க, டிசைட் பண்ணிட்டீங்களா, எப்போ எடுக்க போறீங்க, இதெல்லாம் கேட்கறாங்க. ஒன்ஸ் நம்ம கை காசை போட்டு பண்ணிட்டோம்னா அவங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்குது. நம்ம தான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டினியூ போயிட்டு அந்த போகும்போது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்தாங்க. செம்ம ஹாப்பியா இருந்து அதையுமே நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். செகண்ட் சர்வீஸ் போயிருந்தேன். நான் என்னோட கிலோமீட்டர் வந்து நான் மெட்டாவில் ரொம்ப கம்மியா ஓட்டிருந்தேன். ஆக்சுவலா செகண்ட் சர்வீஸ்க்கான 3000 கிலோமீட்டர் நான் ஓட்டல, 1500 சம்திங் தான் நான் ஓட்டியிருந்தேன். இவங்க வந்து ஆயில் மாத்தினாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன், ஸ்பீடோமீட்டர்ல பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஃபேட் ஆயிருக்கு. கேட்டா வாட்டர் வாஷ் பண்ணோம், அதுல போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகும்போது 1 week ஆகுன்றாங்க. 1 week பைக்கை விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. நம்ம எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஆல்டன் பைக் கிடையாது. ஒண்ணு மேல சர்வீஸ் மார்னிங் கொடுத்தா ஈவினிங் கொடுத்துடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பட் இங்க ஒரு ஷோரூம்ல பைக் பேர் மந்த்துக்கு 100 இருந்து மோர் தென் 100 இவங்க சேல் பண்ணுவாங்க. டார்கெட்லாம் இருக்கு இவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஷோரூமுக்கு இவங்க 100 பைக்ஸ் விற்கிறாங்கன்னா அப்ப அதே 100 பைக்ஸ் தானே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரும் இவங்களுக்கு. அதுக்கான ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் வந்து இவங்க வச்சிருந்துருக்கணும் இல்லைங்களா? எந்தெந்த ஷோரூம் இருக்கும் அந்தந்த ஷோரூமுக்கு ஒரு பேக் சைட்ல என்னமோ ஒரு கண்டிப்பா ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கணும். இவங்க 4 ஷோரூம் சேர்ந்த மாதிரி ஒரே சர்வீஸ் சென்டர் வச்சுருந்துட்டு அப்போ வண்டி ஃபுல்லாக வந்து ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். நமக்கான ஒரு கஸ்டமருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே இல்லை. நான் இந்த வண்டியில ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் அந்த விஷயத்த. நம்ம போயிட்டு சர்வீஸ் சென்டராக ஷோரூம்ல இருக்கணும், எங்கேயுமே வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சதுன்னா கேட்டால் கிடைக்கவே இல்லை எனக்கு. இதெல்லாம் யோசிச்சுதான் வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்து பைக்கை சரண்டர் பண்ணிட்டேன். நம்ம காசை போட்டுட்டு நம்மளே பெட்ரோலை போட்டுட்டு ஓட்டிட்டு எதனா வேணா நம்ம போய் கியூல நிற்க வேண்டியதா இருக்கு. சென்னையில இருக்க ஒரு ஷோரூம்ல தான் இந்த பைக்கை வாங்கினேன். ஸோ எந்த பேங்க்ல எனக்கு ஃபினான்ஸ் கொடுத்தாலும் அந்த பேங்க்லயே நான் சரண்டர் பண்ணிட்டேன். நான் பேங்க்ல லைவாகவும் போய் அப்ரோச் பண்ணி பார்த்தேன். அவங்க அதுக்கு சில விஷயம்லாம் சொன்னாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணேன். அது பிரகாரம் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க 2 days ஆகும். ஸோ நீங்க வந்து இப்போ அந்த ஷோரூம் நான் சொல்லவோ எனக்கு அவங்க மென்ஷன் பண்ணவோ எனக்கு தேவையில்லை. பாதிக்கப்பட்டுட்டேன். என்னோட தப்பும் இருக்குது. நான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன், வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க சொன்னதை நம்பி வாங்கினது என் தப்பு. நான் இத்தனைக்கும் அந்த டைம்ஸ் யோசிச்சு தான் வாங்கினேன். பட் என் பேட் டைம் என்னன்றதில்ல. இப்போ வரைக்குமே எதுவுமே சரியில்லை. லைஃப்ல சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு. ஸோ அதில் இதையும் ஒன்றா நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே நம்ம வந்து இந்த டே இப்படியே முடிஞ்சிட போறதில்ல. த டே வில் கம் டுமாரோ. நம்ம கண்டிப்பாக சூரியன் நாளைக்கும் வரதான் போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும் நம்புவோம். ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரும் ஒரு சிலர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்பி போய் வாங்கி ஏமாந்துடாதீங்க. அதுதான் என்னோட மோட்டிவா இருக்கு. யோசிங்க, நீங்க யோசிங்க. இப்போ ஒரு ஷோரூம்காரன் சொல்றான்றதான் யோசிங்க. கண்டிப்பா அவன் சொல்றதுல அவ்வளோ ஒரு கோபம் அதங்க உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க. பொய்யா சொல்லி அவங்களுக்கான டார்கெட்டை முடிச்சுக்க பாக்குறாங்க. வரவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி உள்ள போட்டா அடுத்து நம்மளோட நிலைமை வந்து அவங்களுக்கு பெருசாவே கிடையாது. நாம தான் அவங்களுக்கு தேடி போகணும். எல்லாத்தையுமே நம்ம கால் பண்ணணும், நம்ம கால் பண்ணி கேட்கணும் என்ன ஆச்சுன்றது. அவங்க ஃபாலோ பண்ணி சார் இத்தனை டேஸ் ஆயிடுச்சு ஆச்சுக்கும் வரும், எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஓப்பனா சொல்லலாம் மன உளைச்சலே ஆளாயிட்டேன். ஸோ இதே ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொரு பையனோ இல்லை இன்னொரு வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது தான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்க வண்டி வாங்குங்க, உங்களை வாங்க வேணாம்னு சொல்ல. பட் உங்களால அதை வச்சுக்கிட்டு ரன் பண்ண முடியும்,
ரன் பண்ண முடியும் மீன்ஸ் நான் சொல்றது மெயின்டெனன்ஸ் கிடையாது. மெயின்டெனன்ஸ் எல்லா பைக்குக்கும் இருக்கிற மாதிரி தான், அதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. இப்போ ஷோரூம்ல கொடுக்குற கமிட்மெண்ட் அந்த பைக் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பாருங்க, பண்ணவே பண்ணாது. அவங்க வந்து ஓப்பனா சொல்லியிருக்கலாம், இது ஒரு 20 கொடுக்குங்க மைலேஜ், சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு 22 23 கொடுக்கும் இப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிட்டில இந்த வண்டியை வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு நான் சொல்றது ஒரு அப் அண்ட் டவுன், ஆஃபீஸ்க்கு போறது ஆஃபீஸ்க்கு வர்றது, ஸ்விக்கி மாதிரியோ இல்லை ஜொமேட்டோ மாதிரியோ வந்து டெலிவரிக்காக யூஸ் பண்றது நான் சொல்லுறேன். ஆஃபீஸ் போறது ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருது, இந்த ரொட்டீன் ஒர்க்குக்கே இந்த வண்டி வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்புறம் இந்த ஈட்டு இஷ்யூ, இதை எப்படிதான் வந்து இங்க அலோவ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கோ இல்லை அங்கே குளிர் பிரதேசமா இருக்கிற அந்த கண்ட்ரி மேக் பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோ ஹீட்டுங்க, நம்ம சென்னை எவ்வளோ ஹீட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த சம்மர் டைம்லாம் கூட சேர்ந்து இந்த ஹீட்டு நான் டிரைவ் பண்றவங்களாவே முடியல. அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட் இப்போ எனக்கு லாஸ், 85,000 லாஸ். ஸோ என்னோட ஆதங்கத்தை தான் வந்து நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ என்ன மாதிரி இன்னொரு பையனோ இல்லை இன்னொரு ஒரு ஃபேமிலி மேனோ வந்து பாதிச்சிடக்கூடாது. இந்த வீடியோ வந்து ஒரு விஷயம் சொல்லணும், ஸோ கரெக்டாக சொல்லிட்டு கிளம்புன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் பேசியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் உங்களுக்கான நார்மலாக இது மாதிரி எப்படி வீடியோ போடணும் அந்த மாதிரி வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.